எப்படி வாழ வேண்டும்? என்ன பாதை சரி? இந்த கேள்விகள் அவன் மனதை தினமும் துரத்திக் கொண்டிருந்தன. ஒரு நாள் அவன் பதில்களைத் தேடி இயற்கையின் மத்தியில் நடக்கத் தொடங்கினான். அவன் ஒரு நதியைக் கண்டான். கற்கள் இருந்தாலும், தடைகள் இருந்தாலும், அது ஓடிக்கொண்டே இருந்தது. நதி சொல்லியது, நிற்காதே. மெதுவாக இருந்தாலும் முன்னேறு. அடுத்து ஒரு மரம், காற்றும், மழையும், வெயிலும் வந்தாலும் அது உறுதியாக நின்றது. மரம் சொல்லியது, நிலையாக இரு, பொறுமை கற்றுக்கொள். பிறகு சூரியன் உதித்தது. யாரும் பாராட்டாவிட்டாலும் அது தினமும் ஒளி கொடுத்தது. சூரியன் சொல்லியது, உன் கடமையை செய், எதிர்பார்ப்பு இல்லாமல். இறுதியாக ஒரு சிறிய மலர், சிறியதாயிருந்தாலும் அதன் மனம் எல்லா இடத்திலும் பரவியது. மலர் சொல்லியது, நீ சிறியவனாக இருந்தாலும் உன் மதிப்பு பெரியது. அந்த நாள் அவன் பதில்களை கண்டுபிடித்தான். வாழ்க்கை சிக்கலானது இல்லை, நாம் தான் அதை சிக்கலாக்குகிறோம். இயற்கை ஏற்கனவே சொல்லிவிட்டது, முன்னேறு, நிலைநில், ஒளி வீசு, உன்னை நம்பு, வாழ்வதற்கு வழி இயற்கை ஏற்கனவே காட்டிவிட்டது.